குக்கு வித் கோமாளி சீசன் 7ல இந்த வாரம் ஒரு வித்தியாசமான கான்செப்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் குக்கு வித் கோமாளியில் இந்த கான்செப்டே கொண்டு வரவே இல்லை. அதாவது பட்ஜெட் குக்கிங் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதை அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, அவங்க சூஸ் பண்ண அந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு செலவு பண்ணி வாங்குறாங்க அப்படிங்கிறதான். பேண்ட்ரியில் அந்த பொருட்கள்லாம் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லா இடமே இருக்கும். ஆனால் அது எல்லாத்துக்குமே ரேட்டு போட்டிருப்பாங்க. உதாரணமாக அரிசி எடுத்தோம்னா 1 கிலோ அரிசிக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க சமைக்க போகிற உணவுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கிட்டு வராங்களோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எப்பயுமே ஷாப்பிங் மார்க்கெட்டில் பில்லு போடுவாங்கள்ல, அதே மாதிரி பில்லை போட்டு கொடுக்குறாங்க. இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது 2000 3000ன்னு பில்லு போட்டு வாங்கிக்கிட்டு வந்திருக்காங்க ஒரு நேரம் சமைக்கிறதுக்கு. இப்போ இதில் என்ன கான்செப்ட், என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதிகமான ரேட்டுக்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ருசியும் அதிகமாக இருக்கணும். ரொம்ப எதிர்பார்ப்பாங்க, டேஸ்ட்டு எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. சப்போஸ் அவங்க கம்மியாக ஒரு 200 மட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கூட அதுதான் வின் பண்ணும். இதுதாங்க கான்செப்ட் இந்த வாரம். ஸோ இந்த வாரம்னாச்சும் எலிமினேஷன் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்போ காம்படிஷன் வீக்கு 5வது வாரமே வந்துருச்சு. இது வரைக்கும் சிங்கிள் எலிமினேஷன் கூட ஆனதே இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.